வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி விஜயை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால விஜய் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. ஏன்னா மல்லி இருக்கும்போது மல்லியோட அருமை விஜய்க்கு தெரியவே இல்லை. மல்லி போனதுக்கப்புறம் தான் அவளோட அருமை எல்லாமே தெரியுது. வெண்பாவை பார்த்துக்க முடியல, சரியா பிஸ்னஸும் சரியாக கவனிக்க முடியல, எதுலையுமே ஒழுங்காக கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல விஜயால். இதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாமலேயே முழிச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தோணுது, ஒருவேளை மல்லி மேலே நமக்கு லவ் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் மல்லி மேலே லவ் வந்தது தெரிஞ்சுக்கிட்ட விஜய் வெண்பாவுக்கிட்ட போய் கேட்குறாரு, வெண்பா உனக்கு மல்லி அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெண்பா என்ன சொல்லி, எனக்கு மல்லி அம்மாவை சுத்தம் பிடிக்கவே பிடிக்காது, இப்போ எதுக்கு நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறீங்க, அவங்க தான் நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிடுறா வெண்பா. இல்லைம்மா, மல்லியம்மா பாவம் இல்லை, அவங்க தெரியாமல் மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாரு விஜய். உடனே என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற போது, இல்லைம்மா மல்லியம்மாவை போய் கூட்டிகிட்டு வரலாம் வா அப்படின்னு வெண்பா வரவே மாட்டேன். மல்லியம்மா என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, அதுவும் இல்லாமல் என்னன்னா நான் எப்போ பார்த்தாலும் மல்லியம்மாவை நம்பிகிட்டே இருக்கேன், மல்லியம்மா என்னை ஏமாற்றிட்டே இருக்காங்க, எனக்கு அவங்க வேணாம், நீங்கள் மட்டும் போதும் தானே சொன்னேன், இப்போ என்ன நீங்கள் அவங்க வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு வெண்பா கேட்கவும், இல்லைம்மா மல்லியம்மா பாவம், மல்லியம்மா எல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்படுறல, ஏன் உனக்கு மல்லியம்மாவை பிடிக்கலையா, இல்லை எனக்கு மல்லியம்மாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அன்றைக்கி அவங்க அந்த மாதிரி பண்ணதுனால நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் தெரியுமா, எல்லாரும் என்னை பார்த்து எப்படி சிரித்தாங்க தெரியுமாடாடா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறா. உடனே வெண்பா ஃபீல் பண்ணி சொன்ன உடனே விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா அதெல்லாம் அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, என்னால் தான் அப்படின்னு சொல்லி வெண்பாவை சமாளிக்கிறான். ஆனால் வெண்பா சரியாகவே இல்லை. சரி வெண்பாவை அப்பாரம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, விஜய் போயிட்டு பாபுக்கிட்ட பேசுகிறாரு, மல்லி எப்படி பார்க்கணும், மல்லி இருக்கும்போது அவளோட அருமை எனக்கு சுத்தமாக தெரியல, அவள் போனதுக்கப்புறம் தான் அவளோட அருமை எனக்கு நல்லா தெரியுது, பெரியவங்க என்ன சும்மாவா சொன்னாங்க, இருக்கும்போது அவங்களோட நிலமை தெரியாது, அருமை தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க இப்போ தான் எனக்கு மல்லியோட அருமை எல்லாம் தெரியுது, அவள் இருந்தப்போ வெண்பாவை அவளே நல்லா பார்த்துக்கிட்டா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பாபு கேட்கும்போது, இல்லை எனக்கு மல்லி வேணும், மல்லியை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திரும்பவுமா இது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குதே, இது என்னால் முடியாது அப்படின்னு பாபு சொல்லிடுறாரு. இதுக்கு மல்லிக்கு தெரியவே இல்லை, மல்லி உள்ளே இருக்கா. அதுக்கப்புறம் விஜய் எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாரு, மல்லி எனக்கு வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாபு கொஞ்சம் கூட மனசே இறங்காமல் கண்டிஷனாக பேசுகிறார், இவ்வளோ நாள் என் தங்கச்சி உங்கள் வீட்டில் இருந்ததுக்கு தண்டனை அனுபவிச்சதே போதும், இதுக்கப்புறம்லாம் என் தங்கச்சி உங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன், வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் விஜய் அப்போக்கும் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு. சரி மல்லியை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது போல் வீடியோ உடனே கூட அப்டேட் ஆகுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.